Hey everyone, welcome back to our channel All About BI. இந்த செஷனில் இது தமிழ் பிளேலிஸ்ட் அடுத்த செஷன். இதில் வந்துட்டு டேட்டா ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு சில டிப்ஸ். ஓகேவா? செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ யூஸ் பண்ணணும், டெரைவ்ட் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ யூஸ் பண்ணணும், காலம் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, ஃபிக்ஸட் மேப்பிங்னா என்ன, ரூல் பேஸ்டு மேப்பிங்லாம் என்ன, இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு, ஆனால் வந்து ஈஸி கான்செப்ட். ஸோ ஐ தாட் ஆஃப் கவரிங் இட் டுடே. ஓகேவா? இப்போது என்னோடய ரிக்குயர்மெண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு ஒரு சோர்ஸ் இருக்குது, அது வந்து சீக்வல் சோர்ஸு. இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்குது, அரௌண்ட் 17 காலம்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு டைப். இப்போ என்னோடய ரிக்குயர்மெண்ட் என்னென்னா, இந்த காலம் நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் லோயர் கேஸில் மாற்றணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போது காலம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு ரீநேம், ஒரு அலையஸ் நேம் கொடுக்கணுன்னாலோ, இல்லை ஒரு சில காலமை எனக்கு ட்ராப் பண்ணணும், நிறைய காலம்ஸ் இருக்குது இன்கமிங் சோர்ஸில், அதில் ஒரு சில காலத்தை நான் விடணும் அப்படின்னாலோ, இல்லை என்னோடய காலமை ரீஆர்டர் பண்ணணும், இப்போது ஒரு சில காலம்ஸை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறது, ஒரு சில காலம்ஸை பேக்கில் மூவ் பண்ணுறது, இது மாதிரிலாம் காலம் ரீஆர்டரிங் பண்ணணுன்னாலும் நம்ம செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? காலமில் இப்போ மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும், டேட்டா டைப் சேஞ்சஸை, இல்லை நான் ஒரு காலத்தை பேஸ் பண்ணி இன்னொரு காலம் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு டிரைவ் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகணும். ஓகேவா? இப்போது நமக்கு 2 ரிக்குயர்மெண்ட் நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த கேஸிங்கை கன்வெர்ட் பண்ணுறது, எல்லா காலம் நேமையும் நான் வந்து லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இது ஜஸ்ட் லைக் அலையஸ் நேம் தான் இல்லையா? ஸோ நம்ம செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ரிக்குயர்மெண்ட் என்னென்னா, என்னோடய டைம் ஸ்டாம்ப் காலம் எல்லாத்தையுமே வந்து நான் டேட் டைம் காலமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி பண்ணுறது, எக்ஸ்பிரஷன் எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போது நார்மலாக ஒரு செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா காலம் மேப்பிங்கும் அதுவே எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஆட்டோ மேப்பிங் எனேபிள் பண்ணிட்டா இந்த மேப்பிங் எல்லாம் போயிடும். இன்டர்னலாக இந்த மேப்பிங் வந்து ஹோல்ட்ஸ் குட். ஓகேவா? இப்போது இதில் நான் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் ஐடி, நேமு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு நான் ஸ்மால் லோயர் கேஸில் நான் எழுதலாம். ப்ராடக்ட் ஐடி, அதுக்கப்புறம் அடுத்தது நேமு, இது மாதிரி ஒன்று ஐ கேன் கோ அண்ட் கீப் சேஞ்சிங் த கேஸு. ஆனால் அஸ்யூம் ரியல் டைம்லலாம் வந்து நான் ஒரு சில ஃபைல்ஸ் பார்த்துருக்கேன், அதில் வந்துட்டு 700 காலம்ஸ் கூட இருக்கும். அதுக்கு உட்காந்துட்டு நம்ம ஒன்றா கேஸ்லாம் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற எல்லா காலத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு தெர் இஸ் சம்திங் கால்டு ரூல் பேஸ்டு மேப்பிங். ஓகேவா? இது என்னென்னா, இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம ஒன்றா போய் மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதி டேட்டா ஃப்ளோவையே நமக்காக எல்லா காலம்ஸையும் கேசிங் கன்வர்ஷன் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இதுக்கு தேவைப்படும். என்டர் மேட்சிங் கண்டிஷன், என்டர் அவுட்புட் காலம் நேம் எக்ஸ்ப்ரெஷன். என்டர் மேட்சிங் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு கண்டிஷன் எழுதணும், அந்த கண்டிஷன் எல்லா காலமுக்கும் ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 100 காலம் இருக்குன்னா 100 காலத்துக்குமே 1 = 1 ட்ரூ தான். ஓகேவா? 1000 காலம் இருந்தாலும் 1 = 1 ட்ரூ தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா, எல்லா காலமையுமே மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும் ரன் டைமில். ஓகேவா? ரன் டைமில் எடுத்துகிட்டு வர்றது எதில் இருக்கும்னா $ங்கிற வேல்யூவில் இருக்கும். இது வந்து திஸ் பாயிண்டர் மாதிரி C++லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இந்த திஸ் பாயிண்டருங்கிறது என்னென்னா, விச் எவர் காலம் இஸ் மேட்சிங் த கண்டிஷன், நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற கண்டிஷனை எந்த காலம்லாம் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருங்கிறது இந்த $டாலரில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட ரிக்குயர்மெண்ட் என்ன, எல்லாத்தையும் லோயர் கேஸில் மாற்றுறது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்துட்டு லோயர் ஆஃப் $ன்னு போட்டுட்டேன்னா, இப்போ இந்த ப்ரிவ்யூவில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எழுதின எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக இல்லையா, எல்லா காலமையும் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருதா இல்லையா, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் டேட்டா ப்ரிவ்யூ இருக்கும், அங்கே போய் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரிக்குயர்மெண்ட் நம்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காலமுமே வந்துட்டு காலம் மட்டும்தான். இப்போ டேட்டாலலாம் எந்த சேஞ்சுமே இருக்காது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம காலம்ஸை மட்டும்தான் ரீநேம் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் அதாவது இனிட் கேப்லேருந்து ஒரு வேர்டுக்கும் நம்ம கேபிட்டல் லெட்டரில் இருந்தது சோர்ஸில், அது எல்லாத்தையுமே நம்ம லோவர் கேஸாக மாற்றிட்டோம். ஓகேவா? இது ரிக்குயர்மெண்ட் நம்பர் 1. இப்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த ரிக்குயர்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரிக்குயர்மெண்ட் என்னென்னா, என்னோடய டைம் ஸ்டாம்ப் காலம் எல்லாத்தையுமே நான் வந்து டேட் டைமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்துட்டு டிரைவ்ட் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஸோ டிரைவ்ட் காலம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுலேயும் வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போது செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எப்படி யூ ஹேட் ஃபிக்ஸட் மேப்பிங், ரூல் பேஸ்டு மேப்பிங்கோ, இது வந்து ஃபார் மேப்பிங் காலம்ஸ்
இன்கமிங் காலம்ஸை அவுட் கோயிங் காலம்ஸோட மேப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? டிரைவ் காலம்ங்கிறது என்னென்னா யூ ஆர் கோயிங் டு டிரைவ் சம்திங் பேஸ்ட் ஆன் சம்திங் எல்ஸ், அதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் சைட்டில் போனீங்கன்னா நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க செலக்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும், டிரைவ் காலம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும். பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா செலக்ட்டுங்கிறது ஜஸ்ட் டு ரீநேம், ட்ராப்பு, ரீஆர்டர் காலம்ஸ் தான். ஓகேவா? இது வந்துட்டு ரோவெல்லாம் ஆல்டர் பண்ணாது. இட் இஸ் ஜஸ்ட் டு டிட்டர்மைன் எந்தெந்த காலம்ஸை டவுன் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு மட்டும்தான் டிசைட் பண்ணும். ஓகேவா? டிரைவ் காலம்ங்கிறது என்னென்னா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு இன்கமிங் காலம்ஸ் இருக்குது, அந்த காலம்ஸில் என்னென்னலாம் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னா ஜென்ரேட் நியூ காலம்ஸ் இன் யோர் டேட்டா ஃப்ளோ ஆர் டு மாடிஃபை எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடிஃபை எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ் தான் நம்மளோட கேஸு. இப்போ நான் அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதி காமிக்கிறேன். ஸோ we have to add a column pattern. இப்போ இந்த காலம் பேட்டர்ன் ஆட் பண்ண உடனே ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிஃபால்ட் காலமை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அது நமக்கு தேவை கிடையாது. இப்போது என்டர் மேட்சிங் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா இப்போ டைப்பு ஈக்குவல் டு டைம் ஸ்டாம்ப் இப்படி கொடுத்தோன்னா என்ன அர்த்தம்னா டைப்பு, நேமு இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட் கீவேர்டு. ஒரு காலமுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ நான் ஒரு காலம் எடுத்துக்கிட்டேன் சோர்ஸ்லேருந்துன்னா அதோட டைப் என்னங்கிறது இந்த டைப் கீவேர்டில் இருக்கும், அதோட நேம் என்னங்கிறது நேம் கீவேர்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேமு, டைப்பு, ஸ்ட்ரீமு, ஆரிஜின், பொசிஷன் ஒரு காலமுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், டைப் ஈக்குவல் டு டைம் ஸ்டாம்ப்னா இது என்ன பண்ணும், இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும், எதெல்லாம் டைம் ஸ்டாம்ப் காலம்னு எடுத்துகிட்டு வரும், எடுத்துகிட்டு வந்து டாலரில் வைக்கும். ஓகேவா? இந்த டாலரில் வச்சுட்டு இது என்ன பண்ணும், டு டேட் ஆஃப் டாலர் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இது என்ன ஆக்சுவலாக இன்டர்னலாக பண்ணணும்னா டைம் ஸ்டாம்ப் காலம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை ஜஸ்ட்டு டைம் ஸ்டாம்ப்லேருந்து டேட் காலமாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இதை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம் டேட்டா ப்ரிவியூவில் போய். அன்டில் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு உங்களோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நான் ஒரு செலக்ட் ஆட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணேன்னா ஸோ இட் மைட் ஹேவ் கரப்டட் த ஃப்ளோ. ஸோ இப்போ வந்து இது ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இதில் போய் பார்த்தீங்கன்னா இது டேட் டைம் காலமாக மாறி இருக்கும். முன்னாடி டைம் ஸ்டாம்ப் காலமாக இருந்திருக்கும், இப்போ வந்து டேட் டைம் காலமாக இருக்கும். சி இதெல்லாம் டைம் ஸ்டாம்ப் காலமே இப்போ இருக்காது நம்ம ஃப்ளோவில். ஓகேங்களா? இப்போ சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டைம் ஸ்டாம்ப் காலம் இருந்தது, நம்ம கன்வெர்ட் பண்ணினதுக்கப்புறம் எல்லாமே டேட் காலமாக மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதினோம், டைம் ஸ்டாம்ப் காலத்தெல்லாம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு டூ டேட்டா கன்வெர்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம காலம் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி கன்வர்ஷன்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது மல்டிபிள் காலம்ஸ்க்கு ஒரே ரூலை பேஸ் பண்ணி இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக் யூஸ் ஆஃப் காலம் பேட்டர்ன்ஸ் இன் டிரைவ் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ செலக்ட்டுங்கிறது எதுக்குன்னா ஜஸ்ட்டு பேஸ்ட் ஆன் இந்த இன்கமிங் காலம்ஸை அதை நான் ரீநேம் பண்ணணும், இல்லை ட்ராப் பண்ணணும், இல்லை ரீஆர்டர் பண்ணணும்னா கோ ஃபார் செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டைம் ஸ்டாம்ப் காலமாக இருந்தது, டெரைவ் காலமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டேட் டைம் காலமாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தட் ஐ வாண்டட் டு ஷோ யூ ஸோ தட் உங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்டில் இஃப் யூ வாண்ட் டு டூ எனி சச் கன்வர்ஷன் இன் டேட்டா ஃப்ளோ இட்ஸ் கோயிங் டு பி மச் ஈஸியர். ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் திஸ் செஷன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா லெட் மீ நோ, otherwise I'll keep continuing whatever I'm doing. Okay, thanks a lot for watching, keep supporting.